ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு IdeasYouTube. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஐட்டத்தை எப்படி பண்ணுறது, என்னென்ன ஐட்டம் தேவை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே கூட நீங்கள் இதை செஞ்சு அசைச்சிடலாம். இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 அல்லது 2 பச்சை மிளகாய் இதுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது அவ்வளோவா காரம் இருக்காது இங்கே உள்ள சில்லி, அதனால் வந்து நான் 2 சில்லி எடுத்திருக்கேன். இதோடு நம்ம வந்து இன்றைக்கி கேப்சிகமும் சேர்க்க போகிறோம். கேப்சிகம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்நாக் வந்து பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டத்தில் கேப்சிகம் சேர்க்க போகும்போது அது தர்ற ஃப்ளேவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரியான ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இதில் நீங்கள் தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்க்குறனா கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, அப்புறம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்க போகிறோம் மாவோட பதத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல், தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து மாவு ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஸோ ஜஸ்ட் லேசாக ஒரு டிப் பண்ணிவிட்டு உடனே வந்து அதை பிழிஞ்சு தண்ணியை வெளியாக்கிடுங்க. இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் தண்ணியில் முக்கி எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிழிஞ்சு தண்ணி அறவே இல்லாமல் எடுத்துருங்க. இதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம், அப்புறம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக அளவாக சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் அதில் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் அது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா உப்போட அளவு கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கையால் கூட பிசைகிறதுனா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்பூன்லனா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக முடியும். இதில் மைதா மாவு மொத்தமாக கொட்டிடாமல் முதல்ல பாதியை மட்டும் கொட்டி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மாவு வந்து சொதன்னு, அதாவது நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு தெரியும் இல்லையா, எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியாத அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து நம்ம கையால் எடுத்து உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. ஸோ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இதை போட்டு இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல சூடாக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக போட்டு பொரிக்க வேணாம், ஒரு 2 அல்லது 3 பேட்சாக பொரிக்கிற மாதிரி வரும். ஸோ போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். இதை அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இந்த ஈவினிங் ஸ்நாக். இது வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாஸோட அல்லது மேபி சட்னியோட கூட இது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூடான சுவையான பிரெட் குர்குரே பக்கோரா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.